ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும். ஆளுங்கட்சி இதுக்கு துணை போகக்கூடாது. அப்படின்னா மக்கள் எப்படி ஜனநாயக நாட்டில் வாழ முடியும்? ஒரு அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும், அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்ய வேண்டும். அதற்கு மாறாக அரசாங்கமே இதற்கு துணை போய்விட்டுதா என்று என்ன தோன்றுகிறது. எவ்வளவு கொடுமையான செயல். ஒரு மலத்தை கூட வீட்டில் கொட்டினா ஒத்துக்குவாங்களா? அவர் வீட்டில் கொண்டு கொட்டா ஒத்துக்குவார் அவரு? இன்றைக்கு அவை முன்னவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பெருசா, அவர்களுக்கு பெருசா தெரியாது, திமுக காரருக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. நாட்டு மக்களை சிந்திச்சா தானே தெரியும். நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனையை இன்னும் தெரியாம இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம், இவர் அவர் என்றெல்லாம் நாங்கள் பாகுபாடு பார்க்கல. எந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்படிப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏதாவது சொல்ல சொன்னாங்க, ஏதாவது எடுக்கலன்னு சொல்லுங்க. எத்தனை கவன ஈர்ப்பு. இவர்கள் இன்னும் சொல்ல போனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. ஆக இரட்டை வேடம் போட்டுக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்குன்னு சொன்னாங்க. மொத்தமே 119 நாள் தான் நடந்திருக்குது. இப்போ தான் இதை தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நாங்கள் வெளியிட்ட காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடத்துகிறாங்க. இல்லைன்னா இது நடத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட எந்த அறிவிப்பாவது நிறைவேற்றிருக்காங்களா? எதுவுமே இல்லை. சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. எத்தனை கவன ஈர்ப்பு நாங்கள் எடுத்துருக்கு தெரியுங்களா? மாலை 5 மணி வரை நாங்கள் மானிய கோரிக்கை நடத்தியிருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு முழு வாய்ப்பு கொடுத்தோம். அவள் பேசுவதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு அதை தீர்த்து வச்சதுனால தான் எங்களுடைய அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம் என்று மக்கள் போற்றப்பட்டார்கள். இந்த அரசாங்கத்தை பற்றியே பேச முடியல. 10 நிமிஷம் பேசுங்கிறாங்க. 10 நிமிஷத்தில் என்னத்தை பேசுறது? ஏங்க, ஒரு இலாக்காவுடைய பிரச்சனையை 10 நிமிடத்தில் எப்படி அதை சுருக்கமாக பேச முடியும்? அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதுவும் பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவில் 62 உறுப்பினர் எங்களோட இருக்கிறாங்க. பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பில்லா போச்சு. மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வராங்க. ஆனால் இந்த அரசாங்கம், இந்த சட்டமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது. அதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏங்க, அவரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்னைக்கு வேற வழி இல்லை. நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல. அதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்காரு. ஏன் இதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா? அப்போ என்ன சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இது வரைக்கும் பதிலே இல்லை. அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அமைச்சர் ஆகிட்டார். இப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன், சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேசிக்கொண்டு இருந்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்தார். இது நீதிமன்றத்தில் இருக்குது, எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க? ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டீங்க. நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, அதனால் இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை, திமுகவுடைய கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன்னா தேர்தல் வந்தால் போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்களே, அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாங்க. நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும், நாங்கள் மட்டும் சும்மாவாக இருந்தோம். நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினோம். நீதிமன்றத்தில் நாங்கள் போராடினோம். அப்போல்லாம் எவ்வளோ கிண்டலும் கேள்வி எங்களை பேசுனீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேர்
இன்றைக்கு நீட் தேர்வு தோல்வி வந்துவிடும் என்று உயிர் நீத்திருக்காங்க? சொல்லுங்க. 20 பேர் உயிர் நீத்திருக்காங்க இது வரைக்கும். சுமார் 20 பேர். இன்றைக்கு கூட எங்களுடைய கொங்கனாபுரம் பகுதியில் ஒருவர் இறந்திருக்கிறார். எண்ணி பாருங்க. இவருடைய பேச்சை நம்பித்தான் அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் பொய்யை சொல்லி சொல்லி 4 ஆண்டு காலம் ஓட்டிட்டாங்க. இப்போ இனிமேல் பொய் சொல்வதற்கு வழி இல்லை. ஏன்னா சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லிட்டார். அதுக்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை, நீட் தேர்வு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படணும். இதனால என்ன எடுக்க போறாங்க? ஒன்றும் கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.